ஜெப்ரானிக்ஸ்னுடைய ஒரு போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஜெப் சவுண்ட் ஃபீஸ் 250 அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட்னுடைய விலை பார்த்தீங்கன்னா 2700 அவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு 40 வாட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. ஒன்றில் 2 வாங்கினீங்க அப்படின்னா TWS ஃபங்க்ஷன்ஸும் இதை சப்போர்ட் பண்ணுது. இந்த ப்ராடக்ட்னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ப்ராடக்ட்டுடைய ஃபோட்டோ போட்டிருக்கிறதுனால எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு வாங்குறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சதும். பின்னாடி பார்த்தீங்கன்னா முக்கியமான ஹைலைட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. டூயல் டிரைவர் 6.35 சென்டிமீட்டர் கொண்ட டூயல் டிரைவர் கொடுத்தாங்க. பேஸ் பூஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிவ் ரேடியேட்டர்ஸ், IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங், ப்ளூடூத் மோட், ஆக்ஸ் மோட், அப்புறம் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட், மூணுமே சப்போர்ட் பண்ணுது. கால் ஃபங்க்ஷன்ஸும் இதில் இருக்குது. ஸோ இதோடைய ஃபினிஷிங், இதோடைய மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே இந்த ஜெப்ரானிக்ஸ் சவுண்ட் ஃபீஸ் 250 டிஜிட்டல் யூசர் மேனுவல் டவுன்லோட் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு QR கோடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஆக்ஸ் கேபிள் மற்றும் USB Type A to Type C சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு கேபிளும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், சிம்பிளான ஒரு பாக்ஸ் பேக்கேஜ் தான். பட் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரீமியமான லுக் அண்ட் ஃபீலில் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் ஃபினிஷிங்கில் ஒரு டாப் அண்ட் பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு என்ன உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ ஃபினிஷிங்கில் அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க. கீழேயும் லைட்ஸ் இருக்குது, மேலேயும் லைட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ப்ராடக்ட்டை முக்கால்வாசி நேரம் நம்ம நிமித்தியாக வச்சு யூஸ் பண்ண போகிறோம். இப்படி வச்சு யூஸ் பண்ணல போனால் யாரும் உங்களுக்கு கேட்க போகிறது கிடையாது. பட் இப்படி நிமித்தி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கீழே வந்து வழுக்காமைக்கு ரப்பர் ஃபீட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம இப்படி தான் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லைட்டு நமக்கு தெரிய போகிறது கிடையாது. பட் மேலே இருக்கிற இந்த பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பட்டன் இருக்குது. இது பட்டன் மட்டும் கிடையாது, டயலும் கூட. வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதுதான் உங்களுக்கு டயலும் கூட. ஸோ மேக்ஸிமம் வால்யூம் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப அந்த ரிங்குமே பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம்க்கு ஏற்றாப்புல லைட் அப் ஆகுது. ப்ளஸ் இது வந்து ப்ளே பாஸ் பட் பண்ணுறதுக்கான பட்டனும் கூட. இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ளே பாஸ் ஆகும் உங்களுக்கு. இந்த சைடில் மீடியா கண்ட்ரோல்ஸை பார்த்தோன்னா பவர் பட்டன், நெக்ஸ்ட் பாட்டுக்கு போகிறது, ப்ரீவியஸ் பாட்டுக்கு போகிறதுக்கு. ப்ளஸ் இதே பட்டன் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு TWS மோடில் கனெக்ட் ஆகிறதுக்கு எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் எல்லா போர்ட்ஸ்க்கான கனெக்டிவிட்டி இருக்குது. ஒரு USB Type C ஒரு போர்ட் இருக்குது சார்ஜிங் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஆக்ஸ் போர்ட் கொடுத்துருக்காங்க. 3.5 வயர் மூலமாக இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்கள் எக்ஸ்டர்னல் டிவைஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். மைக்ரோ SD கார்டு யூஸ் பண்ணுற இருந்தீங்க அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் இதில் பாட்டு நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ ப்ளூடூத் மோடு தான் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தது. ஸோ என்னுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சில சாம்பிள்ஸ் நீங்களே கேளுங்க. இப்போ பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க. இப்போ TWS மோட்ல கனெக்ட் பண்ணிட்டு Zebronics, always ahead. Bluetooth mode. TWS mode. TWS connected. ஆல்ரைட். ஸோ இதோடைய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நல்ல ஒரு என்ஜாயபிள் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இண்டிவிஜுவலாக முதல்ல இதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உங்களுக்கு வாய்ஸ்னுடைய கிளாரிட்டி நல்லா இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய கிளாரிட்டியுமே ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. பேஸ் வந்து நல்லா இருக்குது. பட் மேக்ஸிமம் வால்யூம் ஒரு 90%, 100% வால்யூம் வச்சு கேட்குறப்போ பேஸ் வந்து டிஸ்டார்ஷன் நல்லா உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுது. ஒரு 60 to 70% வால்யூம்ல வச்சு கேட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்குது, என்ஜாயபிளான சவுண்டாக இருக்குது. ஒரு சின்ன இந்த மாதிரி ரூமில் நீங்கள் வச்சு பாட்டு கேட்குறப்போ இந்த ஸ்பீக்கர்ஸ் நல்லா பெர்ஃபெக்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அவுட்டோர்லேயும் நீங்கள் வச்சு கேட்குறப்போ உங்களுக்கு மித்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் பாட்டு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த ஸ்பீக்கர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்ல பேஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து உங்களுக்கு ஹை வால்யூமில் வச்சிங்கன்னா மட்டுமே லைட்டாக டிஸ்டார்ஷன் ஆகுது. இந்த TWS மோடில் கனெக்ட் பண்ணுறதுனால இது வந்து ஸ்டீரியோ சவுண்ட் கிடைக்கல. ரெண்டுமே சேர்த்து இப்போ 40 வாட் ப்ளஸ் 40 வாட் டோட்டல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 80 வாட்க்கான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்குது. அது ஒன்று தான் இந்த TWS ஃபங்க்ஷனாலிட்டி. பட் மற்றபடிக்கு இந்த TWS ஃபங்க்ஷனாலிட்டினால எக்ஸ்ட்ரா அந்த ரிச்னஸ் இல்லை எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டீரியோ அந்த எஃபெக்ட் அதெல்லாம் இதில் கிடையாது. கால்ஸ் பேசுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. மைக் கொடுத்துருக்காங்க. பட் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ரெண்டுலேயுமே நான் மாற்றி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். மைக் இந்த இடத்துல ஹோலில் இருக்குது. பட் நம்ம பேசுறது அந்த பக்கம் உங்களுக்கு நம்ம கத்தி பேச வேண்டியதுக்கு அப்போ தான் அவங்களுக்கு கேட்குது. அந்த பக்கம் அவங்க பேச எனக்கு கிளியராக கேட்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் அதே மாதிரி TWS மோடில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர், அதாவது மெயின் ஸ்பீக்கரில் மட்டும்தான் உங்களுக்கு கால்ஸ் கனெக்ட் ஆகும். கால்ஸ் கனெக்ட் ஆகிற நேரத்தில் இந்த LED லைட் இதெல்லாம் எரியாது. ஸோ அவுட்டோருக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கர் வேணும், ஒரு 2500 பட்ஜெட்டு, அந்த ஸ்பீக்கர் அந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்பீக்கர், நல்ல ஒரு ஸ்டடியான ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த சவுண்ட் ஃபீஸ் 250 நீங்கள் வாங்கலாம்.
அந்த ஸ்பீக்கருக்குள்ளேயே எனக்கு முக்கியமா எனக்கு கால்ஸ்லாம் நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃபீச்சர் இருக்கு, பட் ரொம்ப ஒன்றும் நல்லா இல்லை. ஸோ கால்ஸுக்காக எதிர்பார்த்து நீங்க வாங்காதீங்க. ஜஸ்ட் ஒரு கேஷுவல் மியூசிக் லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு அவுட்டோர் ஸ்பீக்கர், ஒரு பார்ட்டி ஸ்பீக்கர், ஒரு சிறுசா ஹேண்டியா போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ZEB Soundface 250 வாங்கலாம். இது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வைக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்களிடம் கிரிதர். நன்றி, வணக்கம்.